முன்னாடிலாம் டிஸ்கவர்னு ஒரு சேனல் இருக்கு, மேன் வெஸ் த வேர்ல்டுன்னு. அந்த மாதிரி இருக்கு காட்டுல போய் கிரன்ச்சி. இதுதாங்க கிரன்ச்சி. அப்புறம் வந்து வண்டி அங்க நிப்பாட்டு, நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லையாது. ரொம்ப ஆர்வம். தண்ணி சவுண்ட் கேக்குது. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சீரியஸா சார் தண்ணி சவுண்ட் கேக்குது. அதுவும் தண்ணி தானே? நான் ஃபால்ஸ் சவுண்ட் கேக்குதுன்னு சொன்னேன், தண்ணி சவுண்ட் கேக்குதுன்னு தான் சொன்னேன். பக்கத்துல ஏதோ கோயில் போல. என்னாச்சுன்னா அட்டை இருக்கா? டைட்டா வைங்க, அட்டை ஏறிடும். அட்டை இருந்தா ஏறிடும். போல போல கீழ இருந்து ஏறிடும்ன்றீங்களா? ஐயோ, பாத்தியே இல்லையா, மரத்து மேல எல்லாம் ஏறி போற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. நான் இது ரூட் அதுவா இருந்ததா இல்ல எல்லாம் பண்ணதானா? இது ரூட் எல்லாம் அதுவா இருந்ததா? போய் ரூட் ஆயிடுச்சு. போய் ரூட் ஆயிடுச்சு. ஆடு மாடல மேய்க்க போவாங்கல்ல, அந்த மாதிரி தரமா இருக்கும் போல. தண்ணியில இறங்க போயிடலாம், நல்லா இருக்கும். சில இடத்துல வழுக்கும். சரி, அப்படின்னா இப்படி தண்ணியிலே போலாமா? சரி, கீழே இறங்கிக்கலாம்ண்ணா. செல்வா ஃபேன் ஏற்றி விட்டு செல்வா. அட்டை இருக்குமா? ஃபேன் ஏற்றி லைட்டா போட்டுமா? அட்டை இருக்குமா? அட்டையா? எனக்கு என்ன அட்டை ஏறி அதோட போறது. செடிக்குள்ள போனாதான் போகுது. அப்படியே வாங்க, பாதியில இருக்கு. ஆனா பிளேஸ்லாம் அதுல கண்டுபிடிச்சலாம். சரி, அவனுக்கு ரத்தம் இல்ல, அது பிரச்சனை இல்ல. சரி, உனக்கு ரத்தம் இல்ல, அது உண்மைதான்டா. எலும்பு தானே இருக்கு. எலும்புதான் இருக்கு. தண்ணி இப்போ கம்மியா வருது இல்லையா? தண்ணி தொட்டு பாருங்க. இல்ல தண்ணி அதிகமா வருமா கம்மியா வரும்போ வேற மாதிரியா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி என்ன தங்கிற பக்கத்துல திருவிழா கொண்டாடுறாங்க போல. நீங்க அங்கிள காணோம். மேனேஜர்ஸ் வெல்டன் அவர் பேர் தேடுறதுக்கே நம்ம ஒரு காட்டுக்கு சுத்த வேண்டியா இருக்கும் போல. வாங்க, அடுத்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்சி சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ முடியும். கேமராமேன் தாங்க. அப்படியே பாருங்க, சிட்டிலே இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துல பாக்க ஒட்டியுமே இந்த மீன் எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டு அப்படி படப்படம்னு போகும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் இங்க பாத்தீங்களா இல்லையா, வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. இது சும்மா சின்னதான், இது போய் விழுந்து போல. அந்த பக்கம் தான் இருக்கு ஃபால்ஸ். வேற மாதிரி இருக்குங்க பாருங்களேன். ப்ரோ இது இது தெரியுமா எல்லாத்தையுமே? இது இல்ல ஹிடன் பிளேஸ் தானே இது? இந்த லோக்கல்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க இருந்து வளைக்கல நான் அது என்ன வழுக்கும் பாருயாண்ணா, அதுல வழுக்கணுமா கேட்டீங்க? இந்த மாதிரி ஏரியாலாம் நான் கீழே பின் பண்ணி விடுறேங்க, பாத்துக்கோங்க. முடிஞ்சா நீங்களும் வாங்க. வரும்போது என் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் வந்து கைடன்ஸ் கொடுப்போம். வேற மாதிரி
உங்களுக்கு பக்கம் தானே, இது லோக்கல் தானே. பக்கத்துல இந்த ஊருக்குள்ள போய் புரோட்டா நரஞ்சி அல்டிமேட்டான ஏரியா. வாங்க வாங்க வாங்க, கேமரா கொடுக்குறீங்களா, இறங்குறீங்களா? வா வா வா. என்னவாமா சேஃபா இருக்குங்க. சார் அல்டிமேட்டா இருக்கு, பக்கம் பா பாப்பா பக்கம். வேற லெவல்னா இடம், வேற லெவல் கண்டிப்பா. அல்டிமேட்டா இருக்கு. சரி ஓகேங்க, குளிக்கும் போது ரீல்ஸ் எடுத்து அப்படி போடுறேன், நான் குளிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். கால் சுத்துதா? செம பிளேஸ். இந்த பக்கம் யாருமே வந்தது கிடையாது போல. இது இந்த லோக்கல்ல இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இங்க யாரும் வராதனாலதான் இன்னும் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னும் நான் பின் பண்றேன், இங்க வந்தீங்கன்னா அதை வந்து விசிட் பண்ணி பாருங்க. கன்ஃபார்ம் விசிட் பண்ணுங்க. அந்த இதுல போயிட்டு அடி வாங்கிட்டு வரேன். நம்ம ஆக்சுவலா பயங்கரமான இடமா இருக்குங்க. ஒரு அப்படியே குளிச்சு முடிச்சிட்டோம், போட்டோ எடுக்கிறதுக்காக கீழே வந்திருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா இல்லையா, இங்க வந்து இப்போதைக்கு தண்ணி கம்மியா வருது. மழை காலம்லாம் பெஞ்சு வந்து நிறைய வரும் போல. சபரி இங்கெல்லாம் ஃபேமிலியோட வர முடியாது. ஏமா வந்தாலும் ரிஸ்க் தானேங்க. அவன பேர் கோளாறு ஆளுகளா இருந்தா விட்டுட்டு தான் வரணும் போல. சொல்லப்போனா உண்மையிலே சொல்றேன், பயங்கரமான ஏரியாங்க. இது வந்து பிரைவேட் பிளேஸ் தான், கஷ்டம் தான் இங்க வருது. இங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் தான் தெரியுமா இது. நம்ம எல்லாம் இங்க வரதெல்லாம் ரிஸ்க் தான். அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிக்கிற ரிஸ்க். தண்ணி பயங்கரமான ஜில்லுன்னு இருக்குங்க. ஐயோ ரைட்டா செருப்பா கழிக்கலாம். கேமராமேன் வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டாருங்க. குளிச்சுட்டு அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தம்பி அது வழுக்கும்பான்னு சொல்லிட்டே இருக்காங்க. வழுக்குன்னு சொன்னா அவன் அந்த இடத்துல வந்துருக்க கூடாது. இருங்க காட்டுற பாருங்க, பின்னாடி மேல ஏறி நீ வீடியோ எடுக்கிறன்னு சொல்லிட்டு வலிக்கு விழுந்து செல்லோட தண்ணிக்குள்ள போயிட்டான். செல்லு வேற என்ன ஆக போகுதுன்னு தெரியல. iPhone 12 தான், பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலுமே இப்போதைக்கு இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருக்கு.
பின்னாடி மாமா இருப்பாரு எங்க அவரும் 2 பேரும் வந்து குளிக்கல. அவங்க மொத்தமா வந்தது 6 பேரு. 6 பேர்ல 2 பேர் குளிக்கல. பெரிய சம்பவம் பண்ணி விட்டாங்க கேமராமேன் நினைச்சாலும் சிறு சிறு வரும். ஆனா அந்த கிளிப் எடுக்க முடியல என்னால. ஏன்னா கேமராமேன் தானே கையில போன் வச்சிருந்தா, அதனால அதை வந்து எடுக்க முடியல. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நாங்க மேல இருந்து கீழே வந்துட்டோம். அப்புறம் அவங்களும் வராங்க. அங்க பாருங்க, அந்த வழியில வரணும். அவங்க ஒரு வரான் பாத்தீங்களா, அங்க அந்த வழியில வரணும். எல்லாமே பாறையில ஷார்ப்பா இருக்கு. ரொம்ப நைஸா இருக்கு. மழை பெஞ்சதுக்கு அதுக்கு தண்ணி இழுத்துட்டு போய் ரொம்ப நைஸா இருக்கு இங்கிட்டு. ஓகேமா. என்ன லோக்கலாவே இறங்கிட்டானுங்க. வேட்டி வீட்டில கட்டிட்டு ஜம்முன்னு லோக்கலா இறங்க வேண்டாம். வாவா எடுத்துக்கலாம். இங்க போட்டோ எடுக்கிறதா பரவா. ஓ, இந்த பக்கம் ரொம்ப வழுக்குமா இது? வழுக்குங்கிறத விட பாத்தீங்கன்னா ஹோல் ஹோலா இருக்கும் பாறை. இல்ல ஏதாவது ஒரு ஹோல்ல போய் மாட்டிக்கிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கீழையா? அங்க போதுங்க தண்ணி இப்படி போகும். செங்குத்தா கீழே இறங்குறது. இவ்வளவுதான் கேப்பே இருக்கும். இவ்வளவு தண்ணி இதை பாருங்க, சின்ன கேப்ல போயிட்டாங்க. ஓ, நீங்க தரைக்கு உள்ள போவீங்கன்னு சொல்றீங்களா? நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, பாத்து அதுக்குள்ள போகாது. என்னன்னாங்க, கீழே தண்ணி எல்லாம் சமமா போடல. பாறைக்கு நடுவுலதான் தண்ணி போதான். இல்ல அங்க விழுந்தது கூட கேமராமேனை காப்பாத்தல. கேமராமேன் இங்க எல்லாம் விழுந்தாருன்னா கஷ்டம் தான். இருங்க, நான் பேக் கேமரா இப்போ அங்கதாங்க உள்ள ஒரு இடம் போதுல, அங்க ஃபுல்லாமே தண்ணி ஃபுல்லா பூமிக்கு உள்ள போகுது போல, பாறைக்கு உள்ள போதான். பயங்கரங்க. ஓகே, செல்வா வீடு வழி கூட்டுண்டா. கீழே வேற இல்லப்பா, பூமி கிட்ட போறாங்க. ஆமா, இங்க இருந்து போட்டோ எடுக்கிறது அங்க இருந்தா நல்லா இருக்கும். செல்வா இங்க கூட பாயிண்ட் பையில வச்சு இங்க நிக்க வச்சு நீங்க அந்த பக்கம் பார்த்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. போட்டோ கிட்டாலும் எல்லாமே எடுத்துட்டோம். அவ்வளவுதாங்க, பியூட்டிஃபுல்லா நடத்த விட்டு நம்ம கிளம்ப போறோம். இது வேற லோக்கல்ல இருக்கிற மாதிரி வெடி கிடைக்கும். போலீஸ்காரங்க பார்த்தா பீச்சு தட்டிடுவாங்க. வா போலாம். சரிப்பா, மாமா வேற குளிக்கல. அந்த பக்கம் ஒரு இடத்துல போய் குளிக்கிறேன்னு சொன்னார் மாமா. சரி, அவங்களோட சேர்ந்து நம்மளும் போய் டிஷர்ட் மட்டும் கழிச்சு அங்கிருந்து ஒரு குளியில போடுறான். மண்ணிலே இருக்கும். என்னது இருக்குன்னா கோல்டோட சேர்ந்ததாண்டா. அது என்னன்னே தெரியல. பண்ண மாட்டாங்க.